இன்றைக்கு என்ன கேள்வி பார்க்க இருக்கிறோம் என்றால், கடவுள் என்பவர் நமக்கு உதவ வேண்டும். அப்படி உதவவில்லை என்றால் உதவாத நபர்கள் கடவுளா? உதவாவிட்டால் அவர் கடவுள் இல்லை அல்லவா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறார்கள். நேற்று கூட நம்ம இயக்குனர் சீமான் அவர்கள் கேட்டதை சொன்னோம். உங்கள் சாமி இந்த காவேரி பிரச்சனைக்கெல்லாம் உதவாதா அப்படின்னு ஒரு குருவானவரை பார்த்து கேட்டார் என்று ஒரு நிகழ்ச்சியில் சொன்னோம். சாமினா உதவணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் உள்ள மதங்களின் நம்பிக்கை. சாமி ஏன் உதவ வேண்டும் பார்த்து நிறுத்தி. அதாவது மனிதர்கள் 2 காரணத்திற்காக கடவுளிடம் போகிறோம். முதல் காரணம் கண்ணுக்கு தெரிந்து அனைவரும் ஏற்றுக்கொண்ட காரணம் எது என்றால், நம்முடைய கஷ்ட காலங்களிலும் ஆபத்து காலத்திலும் நமக்கு வேறொரு உதவி கிடைக்கவில்லை என்றால் உடனே கடவுளை தேடி ஓடுகிறோம். வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், வேற மதம், கத்தோலிக்கர் அல்லாத வேற மதங்கள், இந்து மதம், இஸ்லாமிய மதம் போன்ற வேற மதங்களை சேர்ந்தவர்கள் அங்கே கூடி அங்கே நன்றி காணிக்கை செலுத்துவார்கள். நன்றி காணிக்கைனா அது நம்ம இதில் இல்லை, அதனால பேர் தெரியல. ஒரு தட்டில் தேங்காய் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அது அந்த பூக்கடைக்காரங்க அந்த நம்பிக்கையை வளர்த்து விடுகிறார்கள். அது நம்ம கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை அல்ல. அந்த காணிக்கை அது மாதிரி கொடுக்க, அதாவது அது நான் பிரசாத தட்டா, அது ஏதோ இந்து கோயிலுக்கெல்லாம் போனால் அது மாதிரி செய்வார்கள். அது போன்று அந்த பூக்கடையில் போய் கேட்டோம்னா ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு பூஜைக்கு வேண்டிய ஜாமான்லாம் ஒரு தட்டில் வச்சு அது கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் பூசாரியிடம் கொடுத்தால் அவர் அந்த பொருளை வைத்து பூஜை செய்து, அதாவது அதில் இருக்க தேங்காய் உடைப்பார். அந்த உடைச்சி அந்த இதில் தேங்காயில் வச்சு அது திருப்பி பிரசாத தட்டுன்னு கொண்டு கொடுப்பார். அந்த குங்குமம், விபூதி, திருநீர் அதெல்லாம் போட்டு அதில் கொடுப்பதில் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பிரசாதம் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஏன்னா அது அந்த மதத்துடைய நம்பிக்கை. அதில் ஹெல்ப், சாமி கும்பிட்டேன், சாமிக்கு உரிய மரியாதையை இன்று கொடுத்து விட்டேன் என்று சொல்வதற்கான அடையாளமும், அந்த பிரசாதத்தை வீட்டில் கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களும் இன்றைக்கு நான் கடவுளுக்கு மரியாதை செலுத்திவிட்டேன், வணங்கிவிட்டேன் என்ற பொருள்பட அந்த திருநீரையோ குங்குமத்தை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது, இன்னைக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் எனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பா என்று சொல்லி மனதில் சொல்லிக்கொண்டு நெற்றியில் பூசிக்கொள்வார்கள். இது அந்த மதத்துடைய நம்பிக்கை, கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன என்றால், அந்த மதத்தில் ஒரே கோட்பாடு தான். என்ன அந்த கோட்பாடு என்றால், எனக்கு வேண்டிய தேவைகளுக்கு அனைத்து உதவிகளையும் நீ செய்ய வேண்டும் என்ற ஒரு ஜெபம்தான் அங்கே இருக்கிறது. இதற்கு பரி உபகாரமாக எனக்கு தேவையெல்லாம் எனக்கு பூர்த்தி செய்து கொடுத்து வந்தால் இறுதியில் என் ஆன்மா வாழா நிலையை அடைய வேண்டும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது அங்கே உள்ள சமாச்சாரம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குறிப்பாக நம்ம இந்திய நாட்டில் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள புனிதர்களிடத்திலும் இதே போன்ற ஒரு எதிர்பார்ப்பு வளர்ந்து வந்துவிட்டது. அதில் யாரை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த மாதா அன்னில் அந்தோனியார்ட்ட போய் வேண்டினால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலுக்குள்ள கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். என்ன வேணாலும் அது நிறைவேறுது. அதே மாதிரி வேளாங்கண்ணியில் போய் கேட்டால் என்ன வேணாலும் நிறைவேறுகிறது. கத்தோலிக்க இதில், இந்து இதில் நிறையா இருக்குது. ஐயப்ப சாமிகிட்ட போய் கேட்கலாம், பழனி முருகன்கிட்ட கேட்கலாம், திருப்பதி வெங்கடாச்சலம் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் அடித்தடி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். திருச்செந்தூர்ல வியாழக்கிழமை தோறும் இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள்ல போய் கூட்டம்லாம் இருக்கிற இடங்களை தேடினீங்கன்னா அவங்க எல்லாருமே என்ன நோக்கத்தில் வராங்கன்னா, இங்க வேண்டுதல் வைத்தால் வேண்டியது நிறைவேறும். ஒட்டை அடிக்கிறவன் வேண்டிக்கிறாங்க, நல்ல நிறைய கத்தோலிக்கர் இல்லாத ஒன்றை வேண்டுகிறார்கள். என்ன என்றால்,
முட்டி போட்டுக்கொண்டு கடற்கரையிலிருந்து பழைய வேளாண்மையாளர்களும் நடப்பார்கள். முட்டியெல்லாம் தேஞ்சு போயிடும். அது என்னமோ சாமி குத்தமாயிரும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு முட்டி போட்டு நடக்க முடியாத நிலையா இருந்தாலும் ரத்தம் வர வர நடப்பார்கள். அதெல்லாம் பெரிய சாதனை நினைச்சுவாங்க. இதெல்லாம் மூதாதையர் மரபு அப்படின்னு நம்ம இந்திய கலாச்சாரத்தில் போதிக்கப்பட்ட சமாச்சாரமே தவிர கத்தோலிக்க மதத்தில் அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது. 1000 தடவை நான் கடற்கரையிலிருந்து பழைய வேளாங்கண்ணிக்கு நான் முட்டி போட்டு நடந்திருந்தாலும் எனக்கு மீட்பு என்பது அதன் அடிப்படையில் கிடைக்க இருப்பதல்ல. மீட்பு என்பது நான் கேட்கும் அந்த முயற்சியில்தான் மீட்பு கிடைக்கும். இது அனைத்தும் ஊனியல்பு நாட்டம்.